ரொசானாங்கிற ஒரு லேடி ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல ஒரு நாள் அவங்க வீட்ல தனியா இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருந்து யாரோ அழுகிற மாதிரி ஸ்ட்ரேஞ்சான சவுண்ட் வர்றத கவனிக்கிறாங்க. அந்த சவுண்ட் வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்ரூம்குள்ள இருந்து தான் வருதுங்கிறதுனால அவங்க பயத்தோட செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு பாத்ரூம் டோரை திறந்து பார்க்க அப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. அவங்க பாத்ரூம்குள்ள நுழைஞ்சதுமே ஷவர் நாசில் கீழே கிடக்கிறத பாக்குறாங்க. ஆனா அங்க அதை விட ஒரு பயங்கரமான விஷயத்தையும் நோட்டீஸ் பண்றாங்க. அவங்க பாத்ரூம் டோரை ஓபன் பண்ணதும் அங்க இருக்கிற கிளாஸ் வாலுக்கு பின்னாடி பாக்குறதுக்கு மிஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் நிக்கிறதையும் அது இவங்களை பார்த்ததும் சடனா மறைஞ்சு போறதையும் பாக்குறாங்க. உடனே அவங்க பாத்ரூம் ஃபுல்லா தேடி பார்க்க அங்க யாருமே இல்ல. இந்த வீடியோல ஸ்டெஃப்னிங்கிற ஒரு லேடி தன்னோட குழந்தை விளையாடுறத செல்போன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அத தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலாம்னு சொல்லி சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண அந்த வீடியோவை பார்த்த பலரும் ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்த நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்க அத நோட்டீஸ் பண்ணீங்களா? அங்க இருக்கிற ரூமுக்குள்ள பெட்டுக்கு கீழே இருந்து பாக்குறதுக்கு கிரே கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான முகம் எட்டி பார்த்துட்டு மறைஞ்சிருந்தது. இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணப்போ அந்த உருவத்தை கவனிக்காத ஸ்டெஃப்னி அப்புறமா எல்லாரும் சொன்னப்போ அதை கவனிச்சு ஷாக் ஆயிருந்தாங்க. அதே போல அந்த குழந்தையும் கவனிச்சிங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த ரூமுக்குள்ள போற குழந்தை எதையோ பார்த்து பயந்து வெளியே ஓடி வர்றத பார்க்க முடியுது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தை எதுவுமே நடக்காது போல திரும்பவும் அந்த ரூமுக்குள்ள போறத பார்க்க முடியுது. அப்போ இந்த அமானுஷ்யமான உருவம் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்க அடுத்து பார்க்க போற வீடியோ ஒரு ரியல் கோஸ்ட் இன்சிடென்ட் இல்ல, ஆனா மலேசியால ஒரு பொண்ணுக்கு நிஜமாவே நடந்த ரியல் கோஸ்ட் இன்சிடென்ட்ட வீடியோவா ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. இதுல தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்க வர்ற ஒரு பொண்ணு அந்த பணம் எப்படி கிடைச்சதுன்னு கேட்க அதுக்கு அந்த ஃப்ரெண்ட் தனக்கு லாட்டரி அடிச்சதா சொல்றாங்க. அப்படி லாட்டரி அடிக்க பிளாக் மேஜிக் மூலமா ஒரு சில ரிச்சுவல்ஸை பண்ணதாவும் சொல்றாங்க. கூடவே இந்த பணம் கையில இருக்கும்போது எந்த காரணத்தை கொண்டும் குனிஞ்சு ரெண்டு காலுக்கும் இடையில பார்க்க கூடாதுன்னு ஒரு கண்டிஷனையும் போடுறாங்க.
லிஃப்ட்ல போற அந்த பொண்ணு தப்பான ஃப்ளோர்ல இறங்கிடுறாங்க. அப்போ அவங்க கையில இருக்கிற கீ செயின் கீழே விழுக அதை எடுக்கிறதுக்காக குனிஞ்சப்போ அவங்களோட காலுக்கு இடையில ஒரு அமானுஷ்யமான உருவத்தை பார்த்து அரண்டு போய் அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி ஓடி வர்ற அந்த லேடி பல இடங்கள்லயும் அந்த அமானுஷ்யமான உருவத்தை திரும்ப திரும்ப பாக்குறாங்க. இதனால ரொம்பவே பயந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வழியா ஒரு ஆள் வர அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே ஓடி வந்திருந்தாங்க. நீங்க வெளியே போகும்போது இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டிக்டாக்ல ரொம்பவே வைரலா போன இந்த வீடியோ ஒரு வீட்டுக்குள்ள செட் பண்ணியிருந்த கேமராவுல ரெக்கார்ட் ஆனது. இதுல ஒரு அப்பா தன்னோட குழந்தைய கையில தூக்கிக்கிட்டு கேஷுவலா வீட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவரு கொஞ்சமும் எதிர்பார்க்காத இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு அப்பாவோட கையில இருந்த அந்த குழந்தைய பிடிச்சு இழுத்திருந்தது. அவரு சரியான சமயத்துல ரியாக்ட் பண்ணி அந்த குழந்தைய பிடிச்சதால பெருசா எந்த ஒரு அடியும் படாம அந்த குழந்தை தப்பிச்சிருந்தது. இந்த வீடியோவை பார்த்த பலரும் அவங்க வீட்டுல கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, இது ஒரு ரியல் கோஸ்டோட வேலையா இல்ல வேற எதுவுமா? கேலி லோங்கிற ஒரு டிக்டாக் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோ ஒரு வீட்டுக்கு வெளியே செட் பண்ணியிருந்த டோர்பெல் கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இதுல ஒரு பொண்ணு ஃப்ரெண்டு கூட ஷாப்பிங் போயிட்டு நைட் 9 o'clock போல வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க. அப்போ பேக்ரவுண்ட்ல ஒரு கிரீப்பியான விஷயம் கேப்சர் ஆயிருந்தது. அந்த பொண்ணு டோரை திறந்துட்டு உள்ள போனதும் கொஞ்சம் கொஞ்சமா அப்பியர் ஆகுற ஒரு அமானுஷ்யமான உருவம் எங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு கடைசியா ரொம்ப நேரம் நின்னு அந்த வீட்டையே பார்த்துட்டு இருந்துட்டு கடைசியா மறைஞ்சு போயிருந்தது. இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்த டிக்டாக் யூசர் அந்த அமானுஷ்யமான உருவம் என்னங்கிறது இன்னைக்கு வரைக்குமே தனக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தாரு. அராபை சேர்ந்த ஒரு யூடியூபர் ரீசெண்டா ஒரு கொடூரமான ஜின் வாழ்றதா சொல்லப்படக்கூடிய அபேண்டன் ஃபேக்டரிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. அந்த பிளேஸை ரீச் பண்ணதும் அங்கே நடக்கிற விஷயங்களை தன்னோட யூடியூப் சேனல்ல அவரு லைவா டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்க அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது.
Bismillahirrahmanirrahim. Qul a'udzu birabbin nas, malikin nas, ilahin nas, min syarri waswasil hannas alladzi yuwaswisu fi sudurin nas minal jinnati wan nas. Bismillahirrahmanirrahim. Allahu la ilaha illa huwal hayyul qayyum la ta'khudhuhu sinatun wa la nawm. Lahu ma fis samawati wa ma fil ardh. Man alladhi yasfa'u indahu illa bi'ilmihi, ya'lamu ma bayna aydihim wa ma khalfahum wa la yuhituna bi shay'in min ilmihi illa bima syaa. Wasi'a kursiyyuhu samawati wal ardh wa la ya'uduhu hifdhuhuma wa huwal aliyyul azim. Allahu akbar. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், அடுத்து நீங்க பார்க்க போற பிக்சர்ல இருக்கிற 6 கீஸ்ல எந்த கீ லாக்கை ஓபன் பண்ணும்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.